வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஹீரோவா இருந்துச்சுன்னு டீட்டெயிலா அலசலாம். பாருங்க, +0.34%. நிஃப்டிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கிரீன் டே. இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நிச்சயமா ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். ஆனா இந்த திடீர் ஏற்றத்துக்கு பின்னாடி என்ன காரணம், எது மார்க்கெட்டை இப்படி மேல தள்ளுச்சு? வாங்க அத பத்தி தான் இப்போ நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல மார்க்கெட்டோட ஓவரால் நிலவரம் என்னன்னு பாத்திரலாம். ஒரு பிராட் வியூல பெரிய இண்டெக்ஸ்ல இருந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இங்கே பாருங்க, சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 0.31% அப், நிஃப்டி 0.34% அப். இது மார்க்கெட்ல ஒரு தெளிவான பாசிட்டிவ் மூட் இருந்ததை காட்டுது. இந்த ஏற்றத்துக்கு பின்னாடி ரெண்டு பெரிய இன்ஜின் வேலை செஞ்சிருக்கு. ஒன்னு குளோபல் சப்போர்ட். அமெரிக்கால வட்டி விகிதம் குறையலான்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு, அதனால வெளிநாட்டு முதலீடுகள் உள்ள வர ஆரம்பிச்சது. இன்னொன்னு நம்ம உள்நாட்டு ஊக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அறிவிப்பு வந்ததும் இங்க டிமாண்ட் அதிகமாகும்னு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏற்றம் பெரிய கம்பெனி பங்குகள்ல மட்டும் இல்ல, மிட் கேப், ஸ்மால் கேப்னு எல்லா இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 0.3% ஏறி இருக்கு. இது ஒரு ஹெல்தியான மார்க்கெட்கான அடையாளம். அதாவது முதலீட்டாளர்கள் பரவலா எல்லா பங்குகள் மேலயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்டார் பங்குகள் யாருன்னு பார்க்கலாம். 4 கம்பெனிங்க மேல எல்லாரோட கவனமும் இருந்துச்சு. ஒவ்வொரு கம்பெனிக்கு பின்னாடியும் ஒரு தனி கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 4 ஸ்டார்ஸ் இவங்க தான்: ஜிஎம்டிசி, நெட்வெப் டெக்னாலஜிஸ், டிபிஓ டெக், அப்புறம் வோடஃபோன் ஐடியா. ஒவ்வொன்றும் ஏன் இவ்ளோ ஏறுச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஜிஎம்டிசி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 12%. ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம். இந்த அதிரடி உயர்வுக்கு காரணம் என்னன்னா, கம்பெனியோட ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ அவங்க எலக்ட்ரிக் வண்டிகளுக்கும் காற்றாலைகளுக்கும் ரொம்ப முக்கியமான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மேல கவனம் செலுத்துறாங்க. இது நம்ம அரசாங்கத்தோட தற்சார்பு இந்தியா திட்டத்தோட கரெக்டா பொருந்தி போறதால முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது ஒரு மாதிரி கதை வர்சஸ் கணக்கு மாதிரி. ஒரு பக்கம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கம்பெனியோட எதிர்கால கதையை நம்பி காசு போடுறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய அனலிஸ்ட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கன்னு சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்றாங்க. ஒரு பங்கோட உண்மையான மதிப்பென்னங்கிற விவாதத்தை இது தெளிவா காட்டுது. அடுத்து நெட்வெப் டெக்னாலஜிஸ், இன்னொரு பெரிய வின்னர். இன்னைக்கு மட்டும் 16%க்கும் மேல ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் ஒன்னும் இல்ல, ரெண்டு இல்ல, 1734 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா கான்ட்ராக்ட். இது சாதாரண கான்ட்ராக்ட் இல்ல, இந்தியாவோட சொந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இந்தியாவோட டெக்னாலஜி எதிர்காலத்துல நெட்வொர்க் ஒரு முக்கியமான சக்தியா இருக்கும்னு இது காட்டுது. அதனாலதான் இந்த ஸ்டாக் ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்கு. சரி, இப்போ டிபிஓ டெக் இன்னைக்கு ஒரு 6% மேல நல்ல ஏற்றம் கண்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான காஸ் அண்ட் எஃபெக்ட் கதை இருக்கு. முதல்ல அவங்க ஒரு அமெரிக்கா கம்பெனியை வாங்கினாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அதோட டார்கெட் பிரைஸை ஏத்துனாங்க. உடனே மார்க்கெட்டும் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணி ஸ்டாக் விலை ஏறிடுச்சு. ரொம்ப சிம்பிள். கடைசியா வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு 9%க்கும் மேல ஒரு பெரிய ஏற்றம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த ஏற்றம் கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸை பார்த்து வந்ததில்ல. இது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையில நடக்குது. அதாவது அரசாங்கம் எப்படியாவது கம்பெனியை காப்பாத்தும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இங்க ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் நிஜம்னு ரெண்டு மோதுது. நம்பிக்கை என்னன்னா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், நிஜம் என்னன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன். இது ஒரு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பந்தயம். சரி, இப்போ மறுபடியும் பெரிய பிக்சருக்கு வருவோம். இனிமே நாம எதெல்லாம் கவனிக்கணும், இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்கள்லாம் எதிர்காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இனி வரப்போற நாட்கள்ல இந்த விஷயங்களை நாம உன்னிப்பா கவனிக்கணும். அமெரிக்காவோட பொருளாதார டேட்டா எப்படி வருது, நம்ம ஊர்ல ஜிஎஸ்டி குறைப்பு கம்பெனிகளோட லாபத்தை உண்மையிலேயே அதிகரிக்குதா, அப்புறம் நாம இன்னைக்கு பேசின 4 கம்பெனிகளோட அடுத்தடுத்த நகர்வுகள், ஜிஎம்டிசியோட அறிவிப்புகள், நெட்வொர்க்கோட ஏஐ ப்ராஜெக்ட் முன்னேற்றம், டிபிஓ டெக் அந்த புதிய கம்பெனி எப்படி இணைக்குது, கடைசியா வோடஃபோன் ஐடியாவுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல செய்தி வருதான்னு பார்க்கணும். இது எல்லாம் தான் மார்க்கெட்டோட அடுத்த கட்டத்தை முடிவு பண்ணும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்த இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் தொடருமா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் நல்ல நம்பிக்கையோட தான் இயங்கி இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கை தொடரணும்னா நாம இப்போ பேசின விஷயங்கள் எல்லாம் வெறும் எதிர்பார்ப்பா இல்லாம நிஜமா நடக்கணும். அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.